அக்கா வந்து காவேரிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, பாத்தியா இவெல்லாம் உன்னை பேச வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் நிலைமை உனக்கு தேவையாடி, இதெல்லாம் தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி உன் தலையில் நீயே மண்ணை வரி போட்டுக்கிட்டீடி அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. வீடுக்கா என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலை எழுத்துன்றாங்க காவேரி. சரிடி உன் வீட்டுக்கார் எங்கன்னு தெரியுமா அப்படின்னா, அது வந்துக்கா எனக்கு நல்லா தெரியும், அவர் வெண்ணா கூட வெளியே போயிருக்காரு, அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டா அப்படின்னோடனே, அக்கா அது வந்து சரி அதெல்லாம் போட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா சொல்லாமல் போனாரா, இல்லைக்கா நான் தூங்கிட்டு இருந்தேன் அதனால் அவரால் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னோடனே, தூங்கிட்டு இருந்தா என்னடி எழுப்பி சொல்கிறது, இல்லைனா உனக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்கிறது, ஏன் அவருக்கு அதெல்லாம் தெரியாதாம்மா, பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவளை கூட்டிகிட்டு கையை பிடிச்சிட்டு மட்டும் போ தெரியுமாம்மா அப்படின்றாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா அப்படிலாம் பேசாதக்கா, வேறு என்னடி பேசுறது, உன் வீட்டுக்கார் செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு புருஷனும் பொண்டாட்டிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் உன் வீட்டுக்காரர் செஞ்சுட்ருக்காரு, ஆனால் நீ எந்த ஒரு பொண்டாட்டியும் செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாமே நீ செஞ்சிட்ருக்க, ஆனால் அது கூட கொஞ்சம் கூட தெரியாமல் உன்னை கண்டுக்காமல் அந்த பொண்ணு கூட தெரிஞ்சுதான் என்னடி அர்த்தம். நான் இன்றைக்கி விடவே போகிறதில்ல விஜயை, 4 கேள்வி நான் கேட்க தாண்டி போகிறேன். வேணாக்கா சொன்னால் கேளு, பிரச்சனை பெருசாகிடும்க்கா, இப்படியே பிரச்சனை பெருசாகும்னு யாருமே அவரை கேட்காதால் தான் அவர் இஷ்டத்துக்கு அவர் திணிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் நல்லதுக்கு நினச்சிட்ருக்கியா, ஒரு அக்காவா நான் கேள்வி கண்டிப்பாக கேட்பேன், அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னோடனே, இங்கே பாருக்கா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவர் மனசு கஷ்டப்படும்க்கா. என்னடி மனசு கஷ்டப்படும், ஓ மனசு கஷ்டப்படுறது அவருக்கு கொஞ்சமாவது தெரியுதா, நீ பார்த்து ஏங்கிறதும் கஷ்டப்படுறதும் அவர் கொஞ்சமாவது யோசிச்சாரா, திரும்பி கூட உன்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, என்ன அப்படி நீ என்ன தப்பு பண்ணிட்ட, திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு அவருக்கு இவ்வளோ பார்த்து நல்லது செஞ்சு வச்சுருக்க, அந்த மனுஷன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறாரா, என்னடி மனுஷன் அவரெல்லாம், நான் நினச்சேன் விஜய் இப்படியோன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ தானே தெரியுது எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான், ஆனால் இதில் உங்கள் மாமா எவ்வளோ பரவாயில்லடி, ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என் மனசு கஷ்டப்பட்டால் உடனே ஓடி வந்து சாரி கேட்பார், அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஆனால் விஜய் இவ்வளோ பணம் இருந்து இவ்வளோ எல்லாம் இருந்து என்னடி பிரயோஜனம், மனுஷனா நடந்துக்க தெரியல அவருக்கு. அக்கா வேணாக்கா சொன்னால் கேளுக்கா, என்ன வேணாம், எனக்கு வயிறாக எரியுதுடி, என்னால் தாங்கிக்கே முள்ளடி, இதெல்லாம் நீ படுற பாட பார்த்து நெஞ்செல்லாம் வலிக்குதுடி, தூக்கம் கூட வரமாட்டேங்குதுடி, சரிக்கா நீ டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், என்னத்தை பார்த்து இப்பயே போ, உன் வாழ்க்கையை நீயே இப்படி பண்ணிக்கிட்ட, என்னத்தை பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போயிட்டு வெண்ணிலாவை காட்டுறாரு. அங்கே வெண்ணிலாவுக்கு வந்து நீங்கள் பழையபடி வந்து வெளில ஆகணும்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படிலாம் முன்னாடி பழகுனீங்களோ அதே மாதிரி அன்போட காதலோடு நீங்கள் பழகணும், அப்போ தான் அவங்க பழைய நினைவுக்கு வருவாங்க அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது, சரி பண்ணி தான் ஆகணும், வெண்ணிலாக்காக வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரிங்க டாக்டர் நான் அப்படியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. வீட்டுக்கு வந்தாலும் தாத்தா கிட்ட ஓடி வந்து, தாத்தா வெண்ணிலா சீக்கிரமாகவே குணமாயிடுவாளாம், அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதான், பழைய நினைவுகள் திரும்ப நம்ம பழைய மாதிரி அன்பாக இருந்தால் போதுமா அப்படின்னோடனே, சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, சரிப்பா அது போட்டோம் விஷயத்த காவேரி கிட்ட சொல்லிட்டு எல்லாமே பேசினியா நேற்று நைட்டு, நான் இல்லை தாத்தா நான் பேசலான்னு நினச்சி போகும்போது கரெக்டாக காவேரி தூங்கிட்டா தாத்தா, அதனால் என்னால் பேச முடியல அப்படின்றாரு. என்னப்பா நீ இப்படி இருக்க, காவேரி என்ன நினைப்பா தாத்தா, காவேரி என்னை பற்றி நினைக்க மாட்டா தாத்தா, எதுவும் அவளுக்கு நல்லாவே தெரியும், இதையே சொல்லிட்டு விஜய் அவள் மனசு கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும், சரிங்க தாத்தா இப்போ பேசிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் தேடுறாரு. காவேரி காணோம். காவேரி எங்கே தாத்தா, காவேரி எங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அவங்க அக்கா வந்தால கூட பேசிட்டு இருந்தா அப்படியே போனா அப்படின்னோடனே, அப்படியே தாத்தா சரி வா வெளியிலா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இல்லைப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் தாத்தா, அவளுக்கு என்ன மாத்திரை தரணும் ஏது தரணும்னு என்கிட்ட டாக்டர் சொல்லியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்ல, வெண்ணிலா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வைக்கிறாரு. தாத்தா அவளுக்கு நான் டிஃபன் கொடுத்துட்றேன், சரிப்பா அவளே சாப்பிட சொல்லு, சாப்பிட்றோம், என்ன தாத்தா நீங்கள் அவளுக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும், வெண்ணா இங்கே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. கரெக்டாக ஊட்டி விடும்போது காவேரி வந்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல, அப்படியே காவேரி அழறாங்க. அவங்க பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அந்த டைமில் ராகினி வராங்க. ஐயோ சூப்பராக இருக்குது இந்த சீனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு வேளை காவேரி வந்து லெட்டர் எழுதுனது விஜய் கேட்டுவாரோ, நான் லெட்டர் எழுதி வச்சு தான் போனேன்னு சொல்லுவாரோ, காவேரியும் விஜயும் மீட் பண்ணக்கூடாது, 2 பேரும் பேசிக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணுமே, இல்லை அந்த லெட்டர் விஷயம் வெளியே தெரிஞ்சிடும், அப்புறம் காவேரி நீங்கள் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ அந்த லெட்டர் எங்கன்னு தேடுவா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம தான் ஏதோ பண்ணியிருப்போம்னு முடிவுக்கே வந்துடுவா. அதனால் இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கணும்னா விஜயும் காவேரியும் பேசக்கூடாது, அப்போ விஜயும் காவேரி பேசாமல் இருக்கணும்னா இன்னும் தூண்டி விடணும் காவேரியை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. என்ன காவேரி உனக்கு கூட உன் வீட்டுக்காரர் இப்படி ஊட்டியிருப்பாரான்னு தெரியலையே, எப்படி ஊட்டுறாரு பற்றியா வெண்ணிலாக்கு, ஐயோ இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் உனக்கு எப்படி இருக்குது, உனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லை காவேரி அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து சரி அவளுக்கு நினைவு தான் தப்பி போச்சு, எடுத்துமா சாப்பிட தெரியாது, அது கூடவா அவர் ஊட்டி விடணும், என்னப்பா இது அநியாயமாக இருக்குது, வேணும்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. இதை கேட்டு காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு ரூமுக்கு ஓடி போகிறாங்க. இதோட முடியுது.